ஹாய் எவ்ரிபடி. நம்ம நாட்டில் என்னென்னா பிறந்த குழந்தைங்களுக்கு சேஃப்டி கிடையாது, ஸ்கூல் போகிற பிள்ளைக்கு சேஃப்டி கிடையாது, காலேஜ் போகிற பிள்ளைக்கு சேஃப்டி கிடையாது, ஒர்க்கிங் விமனுக்கு சேஃப்டி கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சேஃப்டி கிடையாது, என் பாட்டிங்களுக்கு கூட சேஃப்டி கிடையாது. ஏன்னா எவ்ரிடே ஆல் வி ஹியர் இஸ் ரேப் ரேப் ரேப். இது எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்டாப் ஆகாது. எவ்ரிடே நம்ம ஒருத்தருக்காக ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா, ஜஸ்டிஸ் ஃபார் பிரியா, ஜஸ்டிஸ் ஃபார் மோனிகா அப்படின்னு ஒருத்தருக்காக நம்ம ஜஸ்டிஸ் மட்டும் தான் போட்டுட்ருப்போம் தவிர இது எண்ட் ஆகவே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா என்ன பனிஷ்மெண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு? வாட் இஸ் த பனிஷ்மெண்ட்? என்ன பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க ரேபிஸ்ட்க்கு? என்ன 3 வேளை சாப்பாடு போட்டு ஜெயிலில் உட்கார வைக்கிறது, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், இதுதானா? Do you think this is a punishment? No, it is not. வேலைக்கே போகாமல் நல்லா ஜாலியாக உக்காந்துட்டு ஜெயிலில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. Do you think this is a punishment? No, it is not. பனிஷ்மெண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? த பர்சன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்கனாக்கா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பெயின் கோத்ரூ பண்ணாலோ அதை விட டபுளாக ட்ரிப்புளாக நீங்கள் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்துருக்கீங்களா யாருக்காச்சும்? இல்லை. மிஞ்சி போனால் ஐ திங்க் வெரி ஃபியூ கேசஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஹேங் பண்ணுற இது கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் ஹேங் பண்ணாலுமே இப்படின்றதுக்குள்ளேயே அவங்க செத்துருவாங்க. மினிமம் ஒரு 3 minutes 2 minutes சஃபர் ஆவாங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா செத்துருவாங்க. பட் ஆனால் அவங்க ரேப் பண்ண பொண்ணு ஒரு நிமிஷமோ துடிச்சு, ஒரு அவரோ துடிச்சு, அதில் சில பேரெல்லாம் 2 நாள் 3 நாள் வச்சு ரேப் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. தே broke their elbows, அவங்களோட தொண்டையை ஒடிச்சு, அவங்களோட பேக் ஒடிச்சு, அவங்கள சித்திரவாதம் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டோ கிடையாது. மிஞ்சி போனால் 2 நிமிஷத்தில் சாகிற மாதிரி. பட் ஆனால் அது கூட நம்மளுக்கு கிடைக்கல. நிறைய கேசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பனிஷ்மெண்ட்டே இல்லாமல் ஜெயிலில் உக்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பனிஷ்மெண்ட்னா ஜெயிலில் இருக்கிறதா பனிஷ்மெண்ட்டுன்னு. சில பேருக்கு ஜெயிலில் இருக்கிறதா ஹாப்பியாக அங்கே இருப்பாங்க. ஸோ பனிஷ்மெண்ட்னா எப்படி இருக்கணும்னு நான் சொல்லவா? பனிஷ்மெண்ட்னாக்கா ஒரு ரேபிஸ்ட்டை கூப்பிட்டுன்னு 4 பப்ளிக் முன்னாடி அவங்க ஃபேமிலி, அந்த பொண்ணுக்கு பாதிச்சாங்க தெரியுமா, எந்த பொண்ணு ரேப் பண்ணாங்க தெரியுமா, அவங்க ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். அந்த ஃபேமிலி அவங்கள பப்ளிக்கில் எப்படி ஒரு பொண்ணை துடிக்க 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 ரேப் பண்ணி சாவடிச்சாங்களோ அதே ஃபார்மேட்டில் அவங்கள சாவடிக்கணும். எப்படின்னா அந்த ரேப் பண்ண அந்த பர்சனோட ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணி யூ ஹாவ் டு த்ரோ இட் டு அ டாக். இது பனிஷ்மெண்ட். எப்படி அந்த பொண்ணு எல்போவை ஒடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த சேம் பேட்டர்ன் we have to break this guy's elbow, we have to break his back. எப்படி அந்த பொண்ணு ஒரு இதுவாக சித்திரவாதம் பண்ணி சாவடிச்சாங்களோ அதே போல் ஈவன் ஃபார் திஸ் பாய் பப்ளிக்கில் ஒட்டு துணி இல்லாமல் ஜனங்க முன்னாடி இவனை சாவடிக்கணும். தென் திஸ் ரேப் will stop. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்காம நீங்கள் எப்போ பாரு வெறும் ஜெயிலுக்கு அனுப்புறது அப்படி இப்படின்னு இருந்தாக்கா இது எப்போவுமே ஸ்டாப் ஆகாது. இதை ஸ்டாப் ஆகணும்னா திஸ் இஸ் த ஒன்லி வே. இந்த மாதிரி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இது ஸ்டாப் ஆகும். அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பனிஷ்மெண்ட். அந்த பொண்ணு என்ன சஃபர் பண்ணாலும் த கை ஆல்சோ ஹேஸ் டு சஃபர். அவங்க ஃபேமிலி என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிள். நீங்கள் இந்த சிபிஐக்கு ஒப்படைக்கிறதோ, ஜெயிலுக்கு ஒப்படைக்கிறதோ, காப்ஸ்கிட்ட ஒப்படைக்கிறதோ, இல்லை ஜெயிலில் அவங்க உட்கார இதெல்லாம் விட்டுட்டு ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் த ரேபிஸ்ட் டு த ஃபேமிலி அண்ட் டு த பப்ளிக். we will take care, we will give them the punishment, we will make sure it doesn't repeat. இன்னுமே 90s காலத்தில் உக்காந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணதுனால தான் ரேப் ஆச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்குவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்கிறேன். கிரானி didn't go in a bikini. பிறந்த குழந்தை she was not in a bikini. Still there was a rape attempt. பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் இல்லை. It is how the guys are raised. I don't know. நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நானும் ஒரு வாட்டியும் பேசி 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 போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கே ஃபெட்டப் ஆயிடுது. என்னடா இது, நம்ம வேற பேசிட்டு தான் இருக்கோம், when will this stop அப்படின்னு. இன்னைக்கு காலையில் ஐ காட் அப். நான் எந்திரிக்கும் போது ஒரு 4th standard படிக்கிற பாப்பாவோட ரேப் கேஸோட தான் நான் எந்திரிச்சேன். மை கம்ப்ளீட் மூட் காட் ஃபக்ட் அப்.
என்னால் ஐ டோன்ட் நோ ஐ எம் நாட் அவுட் ஆஃப் இட் ஸ்டில். நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு போகிற நான் என்னோட ஸ்டோரிஸில் கூட அதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் ஐ டோன்ட் நோ கைஸ், ஐ டோன்ட் நோ வென் இட் இஸ் கோயிங் டு ஸ்டாப். எனக்கு சீரியஸாகவே புரியல. ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தரவா? என்னன்னா வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு என்னோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஹீ இஸ் நாட் அன் இண்டியன், அவர் வந்து அதர் கண்ட்ரி. அவர் என்னன்னா வந்துட்டு அந்த நான் இண்டியன் கிட்ட வந்துட்டு நான் என்ன பேசிகிட்டு இருந்தேனாக்கா, ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அன் இண்டியன் அப்படின்னு சொன்னேன். எப்படின்னாக்கா ஒரு ஃபுல் ஜோஷில் வந்து நான் சொன்னேன், ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அன் இண்டியன். யூ நோ வாட் வாஸ் திஸ் கொஷின்? ப்ரவுட் ஃபார் வாட்? Why are you feeling proud? For the n number of cases, rape cases, டாப் ரேங்கிங்கில் போயிட்டுருக்கீங்களே இந்தியா, அதனால யூ ஆர் வெரி ப்ரவுடா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. இவ்வளோ நாளாக நம்ம வந்துட்டு வி ஆர் ப்ரவுட் டு பி அன் இண்டியன், வி ஆர் ப்ரவுட் டு பி அன் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஆர் வி ரியலி ப்ரவுட்? question mark. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போய் அது இது பண்ணுறதுல தான் இருக்காரு தவிர, இந்தியாவில் என்ன ஆயிட்டு இருக்கு? அப்ராடை விடுங்க, அதர் கண்ட்ரிஸை விடுங்க, ஒரு நாளைக்கு 5 to 10 ரேப் கேசஸ் ஈச் ஸ்டேட்டில் வந்துட்டு ஆயிட்டுருக்கு. பட் நம்ம பிரைம் மினிஸ்டர் வேர்ல்ட் டூர் போயிருக்காரு, வருவார். He'll come very soon. I don't know guys, I hate this Indian government. Shame on Indian government. This should change. Something should happen. And இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரே ஒரு எங்களோட இந்தியன் சார்பாக எங்களுக்கு வேணுமா இருக்கிற, எல்லார சார்பாக நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். We just need one thing, okay? We just need rape free India. Rape free.